அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக ஸ்டாக்கு வாங்குறதுல நம்ம தவறுகளை குறைக்கிறதுக்கு தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எவ்வளவு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றோம். இந்த வீடியோ பதிவில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அந்த விஷயம் எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நீங்கள் டைரெக்டாக ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய தவறுகளை எப்படி குறைச்சிக்கலாம். அதாவது என்னென்னா, தவறான கம்பெனியில் நீங்கள் முதலீடு பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் என்ன அட்வான்டேஜ்னால், 7000 கம்பெனி இருக்குது மார்க்கெட்டில். இந்த ஒரு ரேஷியோவை நீங்கள் போய் செக் பண்ணீங்க அப்படின்னாவே 7000 கம்பெனிலேருந்து உங்களுக்கு வெறும் 400 கம்பெனி தான் ஃபில்டர் ஆகி வந்துடும். அவ்வளோ கம்பெனிகளை ஒதுக்கிடுவீங்க. அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ரேஷியோ அல்லது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ரிலேட்டட் தான். ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி லாபம் பார்க்கணும், அந்த கம்பெனிக்கு ரெவன்யூ எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும், சேல்ஸ் க்ரோத் இருக்கான்னு பார்க்கணும், அந்த கம்பெனிக்கு கடன் எவ்வளோ இருக்கா அப்படின்னு பார்க்கணும், முக்கியமாக கார்ப்பரேட் கவர்னன்ஸ் எப்படி அப்படிங்கிறதையும் பார்க்கணும். தொடர்ந்து பேசலாம், கேளுங்க. நம்ம சேனலில் ஒரு சீக்ரெட் ரேஷியோ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சூப்பரான ஸ்மால் கேப் பங்குகளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட்ஸில் வீடியோ போட்டிருக்கோம். தயவு செஞ்சு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதெல்லாம் பாருங்கள். ஏன்னா நீங்கள்லாம் அதை பார்த்துட்டீங்க அப்படிங்கிற அசம்ஷனில் தான் நான் தொடர்ந்து வேறு டாப்பிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நியூ கான்செப்டை ஆட் பண்ணிக்கிட்டே போகிறேன். அதனால் பழைய வீடியோக்களை நீங்கள் தயவு செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோக்களை பாருங்கள் அப்படிங்கிறது என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட். சரி, இந்த வீடியோ பதிவில் நான் உங்ககிட்ட என்னத்தை ஷேர் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி பேசின வீடியோ பதிவுகளில் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பேராமீட்டரை பற்றி நிறையா தடவை பேசியிருக்கிறேன். ஒரு நல்ல கம்பெனியை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும், அல்லது ஒரு கெட்ட கம்பெனின்னு சொல்ல முடியாது. நீங்கள் நம்மளாம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுங்க. நம்ம எதுக்குங்க தேவையில்லாமல் கடன் வாங்கி ரன் பண்ணுற கம்பெனி, இல்லை 1008 காம்ப்ளெக்ஸான விஷயம் மூலமாக உள்ளே போயிட்டு பெரிய ஆள் ஆகிற கம்பெனி மூலமாலாம் நம்ம எதுக்கு போகணும்? நமக்கு வெரி சிம்பிள் விஷயம். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 1000 ரூபாய் போடுறீங்கன்னா 7% வட்டி கிடைக்கிதுன்னா உங்களுக்கு 7% கேரண்டீடு நிரந்தர வருமானம். அதே மாதிரி தான் ஒரு பிஸ்னஸும். 1000 ரூபாய் அவங்க ஒர்க்கிங் கேபிட்டல்னால் அதிலிருந்து அவங்க ஒரு 100 ரூபாயாவது வருஷத்துக்கு எடுக்கணும்ல. 10%ஆவது அவங்க கேஷ் ஃப்ளோ பண்ணால் தான் அந்த கம்பெனி நமக்கு உகந்த கம்பெனின்னு எடுக்க முடியும். சரிங்களா? நீங்கள் போயிட்டு அந்த கம்பெனியில் 1008 கடன் இருக்கும், கேஷ் ஃப்ளோவே இருக்காது, ஜென்ரேட் பண்ணாது, அதாவது உங்களுக்கு வருமானமே வராது. இருந்தாலும் அந்த கம்பெனி மேலே உள்ள அட்வர்டைஸ்மெண்ட்டு, அந்த பிராண்ட் நேம் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்களாக இந்த கம்பெனி ஓகன்னு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஃபண்டமெண்டலாக பண்ணுற தப்பை புரிஞ்சுக்கோங்க. ஒரு எஃப்டி வாங்குறப்போ எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வரும்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. 4 இடத்துல கம்பேர் பண்ணுறீங்க. சரி, ஃபினான்ஸ் கம்பெனியில் நான் போட்டால் ரிஸ்க்கு, அதுக்கு பதிலாக நான் பேங்க்லேயே போட்டுக்கிறேன், 1/2% வட்டி கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்கள. அதே தான் ஒரு ஸ்டாக் வாங்கும் பொழுதும் நீங்கள் பண்ணணும். அதை பண்ணுறதுக்கு தான் கேஷ் ஃப்ளோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு கம்பெனியோடைய கேஷ் ஃப்ளோவை நீங்கள் பார்த்தீங்கனாலே அதோடைய க்ரோத் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். கேஷ் ஃப்ளோங்கிறது என்ன, அந்த கம்பெனிக்கு எவ்வளோ காசு வருது அப்படிங்கிறது தான். அதனால தான் இந்த கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற பேராமீட்டரை நான் திருப்பி பேசிட்டு வர்றேன். கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வர்ற கேஷ் ஃப்ளோவில் டேக்ஸை கழிச்சிருவாங்க, ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு தேவையான காசையும் கழிச்சிட்டு மிச்சம் இருக்கிறது தான் இந்த கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். அதாவது என்னென்னா, எவ்வளவு காசு நிகரமாக அவங்கக்கிட்ட தங்குது அப்படிங்கிறது தான். இந்த கேஷ் ஃப்ளோ வர்ற கம்பெனிகளால் மட்டும்தான் டிவிடெண்டு, போனஸு இந்த மாதிரி விஷயங்களை நல்லா பண்ண முடியும். அதனால தான் ஒரு கம்பெனி போனஸ் ஷேர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறது தான் இன்டைரக்டாக அதை மீன் பண்ணுது. நான் எஃப்டியை பற்றி பேசுகிறதுல 0.5% பேங்க்கில் கம்மியாக கிடைச்சாலும் பேங்க்கில் போடுற எஃப்டி தான் பெட்ரு, உங்களுக்கு சேஃப்டி ஜாஸ்தி. சரிங்களா? அதை தான் மீன் பண்ணேன். இப்போது ஒரு எஃப்டி போடுறப்போ நீங்கள் எவ்வளோ ரிட்டர்ன் வருது அப்படின்னு பார்க்குறீங்கல்ல, அதே மாதிரி ஸ்டாக்களையும் நீங்கள் பார்க்கலாம்.
ஸ்டாக்கோடைய மார்க்கெட் கேபிட்டலு, அதோடைய எபிட்டா எவ்வளோ, அந்த எபிட்டாலேருந்து எவ்வளவு வந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸாக கன்வெர்ட் ஆகுது. புரியுதுங்களா? நீங்கள் போங்க ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுத்துக்கோங்க. உதாரணமாக ஐடிசியவே எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஐடிசியோடைய ரிசல்ட்ஸ் வந்து பாருங்கள். சரிங்களா? இப்போ ரிசல்ட்ஸு ஆனுவல் கன்சாலிடேட்டட் தான் எப்பொழுதுமே பார்க்கணும். இப்போ ஆனுவல் கன்சாலிடேட்டடில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெட் சேல்ஸு 2021 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2021 53,155 கோடி, 2022 65,204 கோடி, 2023 76,518 கோடி, அதுக்கப்புறம் 2024 கிட்டத்தட்ட வந்து 76,840 கோடி. சரிங்களா? இப்போ நடந்துட்டு இருக்கிறது 2025 இந்த 9வது மாதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 81,242 கோடி ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. இது எல்லாமே நெட் சேல்ஸ். அவங்க எவ்வளவு அவங்க ப்ராடக்டை விற்றுருக்குறாங்க அப்படிங்கிறது தான் இது. நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்குறப்போ நீங்கள் இந்த புரிதலோடு வாங்குறீங்களா அப்படிங்கிறது தெரில. ஐ எம் வெரி ஷுர் நிறைய இளைஞர்களுக்கு ஒரு எஃப்டியில் 100 ரூபாய் கொடுக்குறோன்னா 7% வருது. அதே மாதிரி ஒரு கம்பெனியில் நம்ம ஸ்டாக் வாங்குறோன்னா அந்த கம்பெனி எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த கேஷ் ஃப்ளோ. புரியுதுங்களா? ஒவ்வொரு கம்பெனியோடைய நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டு அவங்களுடைய ரேஷியோஸை நீங்கள் படிச்சிங்கனாலே பேசிக் தான், ரொம்ப ஈஸி. அவங்க எவ்வளோ விற்கிறாங்க, அவங்கள்ட்ட எவ்வளோ காசு தங்குது, எவ்வளோ காசு வருதுங்கிறது தான் கேஷ் ஃப்ளோ. இப்போ நான் சொன்னது வந்து நெட் சேல்ஸ் ஆஃப் ஐடிசி. சரிங்களா? இப்போது இதில் எபிட்டா அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு எவ்வளவு ஏர்னிங்ஸ் வருது, அதாவது எவ்வளோ காசு வருது, டேக்ஸ் எல்லாம், அதாவது டிப்ரிஷியேஷனுக்கு முன்னாடி. அதாவது என்னென்னா, நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துறீங்கன்னா எம்ப்ளாயிக்கு சம்பளம் கொடுக்கணும், டேக்ஸ் கட்டணும். சரிங்களா? ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியல் வாங்கணும். சரியா? இப்போ நான் முன்னாடி சொன்னது நெட் சேல்ஸ். அதாவது இது எல்லாமே பண்ணிவிட்டு சம்பளம் கொடுத்து ரா மெட்டீரியல் வாங்கி பிளான்ட்டு இண்டஸ்ட்ரியெல்லாம் செட் பண்ணி அதுக்கப்புறம் டேக்ஸும் கட்டி அந்த காசில் இருந்து எடுத்து இவங்க வந்து ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணுறாங்க. அதுதான் சிகரெட்டு, எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ், ஆசீர்வாத் ஆட்டா, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறாங்க. எவ்வளோ கோடி ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொன்ன நெட் சேல்ஸு. இப்போ எபிட்டா அப்படிங்கிறது அந்த சேல்ஸ் மூலமாக இவங்களுக்கு எவ்வளவு காசு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த எபிட்டா ஏர்னிங்ஸ் எவ்வளோ வந்து சம்பாரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2021 17,000 கோடி, 2022 20,000 கோடி, 2023 25,000 கோடி, 2024 26,000 கோடி, 2024 அதாவது இப்போ 25க்கு 9வது மாதம் வரைக்கும் 26,640 கோடி. ஸோ அந்த ஏர்னிங்ஸ் வந்து கிட்டத்தட்ட 17,000 கோடியிலேருந்து 26,000 கோடி வரைக்கும் வந்திருக்கு. சரிங்களா? இந்த எபிட்டாலேருந்து கேஷ் ஃப்ளோ எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். கேஷ் ஃப்ளோலையுமே நான் சொல்லிட்டேன் முன்னாடியே, கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் பார்க்கும்பொழுது நீங்கள் வந்த கேஷ் ஃப்ளோவில் டேக்ஸை கழிச்சிட்றீங்க, ஒர்க்கிங் கேபிட்டலில் கழிச்சிட்றீங்க, கழிச்சிட்டு மிச்சமாக எவ்வளவு காசு தங்குது அப்படிங்கிறது தான். இப்போ 2021 பேசணுமா, பார்த்தீங்கன்னா 12,000 கோடி, 15,000 கோடி, 18,000 கோடி, அதுக்கப்புறம் இப்போ இந்த வருஷத்துக்கு 17,000 கோடி, கிட்டத்தட்ட ஒரு 17,000 கோடி கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸாக ஐடிசிக்கு தங்குது. இப்போது இந்த கம்பெனிக்கு இவ்வளவு காசு வருது. சரிங்களா? இந்த கம்பெனிக்கு கடன் இல்லை. இந்த கம்பெனி கார்ப்பரேட் கவர்னன்ஸில் ரொம்ப ரொம்ப நல்ல கம்பெனி. டிவிடெண்டு அள்ளி கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி கம்பெனிகளில், சேஃபான கம்பெனிகளில் நல்ல வேல்யூவேஷன் கிடைச்சா அப்போ கூச்சப்படாமல் உள்ளே இறங்கி வாங்கணும். ஏன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு செக்டருக்கும் ஒரு போதாத காலம் அப்படின்னு வரும். ஏதோ ஒரு காலம் வரும், அது செக்டரையே இம்பேக்ட் பண்ணும். அந்த சமயத்தில் தான் இந்த மாதிரி கார்ப்பரேட் கவர்னன்ஸ் நல்லா உள்ள கம்பெனிகள் வந்து உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாமல் கொஞ்சம் உங்களுக்கு வாய்ப்புகளை வழங்கும். அந்த சமயத்தில் உள்ளே போய் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணிக்கணும். அதுதான் உங்களுக்கு தி பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, ஃபண்டு, இண்டெக்ஸ் ETF அதெல்லாம் வேணாம். இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி கிட்டத்தட்ட நீங்கள் 7,000 ஸ்டாக்கில் நீங்கள் இந்த மாதிரி கேஷ் ஃப்ளோவை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அழகாக ஃபில்டர் பண்ணிடலாம். 500 ஸ்டாக்கு நீங்கள் இதை ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி அந்த ஸ்டாக் நேமெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒவ்வொரு குவார்ட்டரும் என்ன ரிசல்ட் கொடுக்குறாங்க, எவ்வளோ கேஷ் ஃப்ளோ வருது அப்படிங்கிறத தொடர்ந்து மானிட்டர் பண்ணிகிட்டே வாங்க. இப்படி நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுறது மூலமாக மட்டுமே தான் உங்களுக்கு உங்களுடைய தவறுகளை நீங்கள் தவிர்க்க இயலும்.